அநேகருடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைனா, they want some door to open before them. முன்னேறி செல்லும்பொழுது சில கதவுகள் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதில் nothing wrong in that, right? Very important, right? நமக்கு உண்மையாய் கதவுகள் திறக்க வேண்டும். அது திறக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா எங்கே நம்ம ஆன்மீக ரீதியாக எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கொள்வோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். வேதத்திலே ஏசாயா 44-45 ஒரு ஆளை கொடுத்து சொல்லுகிறது. அவன் பேருடைய பேர் கோரேஸ். இந்த கோரேஸ் என்றவன் தானியேல் 6:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா, பெர்ஷியாவின் ராஜா. பெர்ஷியானா இப்போ இருக்கிற ஈரான் தான் பெர்ஷியா, ரைட்? அங்கே இருக்க ஒரு ராஜா. தானியேல் அப்போ அவன்கிட்ட பிரதானியாக இருக்கான். எல்லா காரியங்களும் ஜெயமாக அவனுக்கு முடிந்தது. காரணம், அவன் தேவனை அறிந்து கொண்டான். God anointed him. அவனை என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து அவன் ஆண்டவர் எருசலேமினுடைய அலங்கங்களை, இடிந்த காரியங்களை கட்டுவதற்கு அவனை கொண்டு வருகிறார். ஒருவேளை நீ வேறு மார்க்கத்திலேருந்து வந்திருக்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். You should not think these things are all only for the children of God. No. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக உன்னுடைய கதவுகளை நான் மூடவே மாட்டேன்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்தரங்க பொக்கிஷங்கள்லாம் அவனுக்கு கொடுக்குறேன்டா, எல்லா கதவை உடைக்கிறேன். அவன் எடுத்து வந்து சொல்லி வச்சுருக்கான் நான் உள்ள, அதெல்லாம் உடைச்சி நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுகிறார். நீ ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் உனக்கு திறக்க வேண்டிய சரியான கதவுகளை திறப்பார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் மாட்டிக்கிறான். காரணம், எந்த நேரத்தில் எந்த கதவு உள்ள போலன்னு தெரில. ஜெனுயின் ப்ராப்ளம்ஸ். ஐ நாட் ஜோக்கிங். சில பேர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பிரதர், ஐ நோ மை ஹஸ்பண்ட், ஐ நோ மை வைஃப். அதான் தெரியும் பிரதர், ஆனால் ஒரு விசுவாசத்தில் கல்யாணம் பண்ணேன். அப்படியே தான் இருக்கிறாரு, அப்படி தான் இருப்பார். அது எப்படின்னா, காலுக்கு ஏற்றபடி செருப்பு வாங்கணும், செருப்புக்கு ஏற்றபடி அப்புறம் காலை வெட்டிக்கூடாது. அது சரியில்லை, ரைட்? வெளிப்படுத்தல் 3:7-8. தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என் கிளையை மறுதலாமல் இருந்தால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பேன். ஆண்டவரால் முடியும். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் உண்மையாக இருக்கணும். ஃபுல் பலன்லாம் கொடுத்துருங்க ஆண்டவரே, அப்புறம் நான் உண்மை சேவிக்கிறேன்னு சொல்லாத. எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே பெனிஃபிட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க சார், அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஏன்னா கடைசியில் கிராமத்தில் போய் செட்டில் ஆகிட்டாரான் அவர். அப்புறம் என்ன தான் பண்ணுறாங்கன்னா, வயிற்று வலி வந்துருச்சு, அங்கேயே உட்காந்துக்கிறேன் வீட்டில். அப்படி தான் இருக்கும். சரி, தட்டுங்கள் திறக்கப்படும்னு போட்டிருக்கு இல்லையா? எவ்வளோ தட்டுறோம், எப்படி தட்டுறோன்றது ரொம்ப முக்கியம், ரைட்? மனுஷனுக்கு 3 கதவுகள் இருக்குது. என்ன கதவுனா, எனக்குள்ளாக ஒரு கதவு இருக்குது, அதை வச்சு உங்களோட நான் பேசலாம், ஆண்டவரோடு பேசலாம். நம்பர் 2. 3, எனக்குள்ளாகவே நான் பேசிக்கலாம். தாவீது சொல்கிறான்ல, ஆத்மாவே நீ அமைதியாருன்னா எங்கள் பைத்து அவன் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பான். அவரே பேசுகிறார் ராஜா. சரி, 3 கதவுகள் இருக்கு. ஒருவேளை நீ தவறான ஒரு கதவை நீ நிரந்தரமாய் தட்டி கொண்டு இருக்கலாம். இஃப் யூ ஆர் நாக்கிங் அ டோர் விச் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூ, காட் வில் நாட் ஓப்பன், ரைட்? நான் கவனிச்சுவாங்க. நம்பர் 2, ஒருவேளை நீ கதவை தட்டி உடச்சின்னு உள்ளே போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வழிகள், அவருடைய காலங்கள், இவள் எல்லாம் வேற, ரைட்? அதன்படி தான் காட்ஸ் டைமில் தான் அவர் உனக்கு முன்பாய் கதவை திறப்பா. நீ தட்டுறதுனால ஒன்று தந்துட மாட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளே இருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் வர ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தந்துட்டா உள்ளே போயிட்டா சில திங்ஸ் இருக்குது, அது உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் அப்படி போய் என்ன நீ உடச்சி போய் ஆண்டவர் ஆண்டக்னைஸ் பண்ணி என்ன ஆசீர்வாதம்? இன்னொருத்த லாஸ்ட்டாக என்னென்னா, சில ஆசீர்வாதங்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து காரியங்களை நீ செய்ய முடியாது. அப்போது உன் வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், ரைட்? இது சாதாரண ஒரு மனுஷன் எப்படி வேணால் தட்டலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது நாம் சிந்தித்து செயல் பண்ணோம். சரி, இது ஒரு ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. நான் இதை சொல்ல வரல. இன்றைக்கி என்ன சொல்ல வந்தேன், ஆண்டுகள் முடியும் பொழுது மனுஷன் பயப்படுறான். ஏன்னா கதவுகள் திறக்கலை. முதலாவது அவன் எண்ணத்தில் வர காரியம் என்ன தெரியுமா? போதண்டா ஆண்டது,
11 மாதம் கஷ்டப்பட்டேன். லெனார்ட் ஏப்ரஹாம் மீட்டிங் வேறு வந்தேன். போகிற இடத்துலலாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க மக்கள். சரி, பிரசங்கியில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு இருக்கு. இவ்வளோ காலம், ஒரு இந்த காலம், அந்த காலம், இந்த காலம்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனால் குவிட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. நீங்கள் பாருங்கள், எல்லா 16 காரியம் சொல்லியிருக்கான். இதுக்கு ஒரு காலம் உண்டு, அது ஒரு காலம் உண்டு, இது ஒரு காலம் உண்டு, அது ஒரு காலம் உண்டு. ஆனால் குவிட்ஸ்ன்னு சொல்ல அப்போ வந்து ஆண்டவர் அதை விரும்பலை. சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? ரைட், கதவு திறக்கல என்ன பண்ணுவாங்க? முதலாவது இஸ்ரவேல் புத்திரர் கிட்ட போயிட்டாங்க. 39 வருஷம் நடந்திருக்காங்க. அங்கே போனால் 10 பேர் போனால், 2 பேர் போனால், 2 பேர் வந்து நல்ல காரியம் சொன்னால், 10 பேர் மோசமான காரியம் சொன்னால், உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் திரும்பி எகிப்துக்கே போகிறோம். 39 வருஷம் நடந்து வந்துட்டு சொல்கிறான், ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் எங்கே போகிறோம்? பேக் டு த பெவிலியன் போகிறேன்றான். சொல்லிடாத உன் வாழ்க்கையில். ரைட், அந்த இடத்துக்கே போயிடுறேன். நான் வந்த இடத்துக்கே போயிடுறேன். அங்கே இருக்கும்போது நல்லா தான் இருந்தேன். ஆண்டவர் செய்வார் நினச்சேன், செய்யலை. நம்பர் 2, எலியா பெரிய அற்புதம் செய்தான். சூறை செடி கீழே போய் படுத்து சொல்கிறான், போதாண்டவரே எடுத்துக்கொண்டான். சி, ஹி ஹேட் லாட் ஆஃப் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்புறம் அங்கேருந்து ஆண்டவர் ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லி சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டா. அங்கே போய் சொல்கிறான், லூசிஃபர் மாதிரி பேசுகிறான் அவன். லூசிஃபர் விழுதுக்கு முன்பாக 5 காரியங்கள் சொன்னான். நான் ஏறுவேன், நான் உட்காருவேன் எல்லாம். இவரும் சொல்கிறாரு, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், நான் மட்டும் என்ன மட்டும்தான் இவனை வந்து இவன் வந்து கொல்லணும்னு பார்க்குறான். ஆண்டவர் கேட்டார், ஏய் உன்னை எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன்? வாட்ஸ் யுவர் ஜாப்? இங்கே எது வர? என்ன பண்ண? என்ன காரியம் உனக்கு? இங்கே என்னுடைய வாசனத்தையும் அவன் வச்சுருக்கேன். நான் நீ சொல்கிறதாண்டா என் வசனம். நீங்கள் வந்து உட்காந்துக்கின்னு சொல்லி எழுந்து போய் ஒரு உன்னுடைய பிளேஸில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜா அபிஷேகம். அதுக்கப்புறம் எலியா பெரிய அற்புதமே செய்யலை. நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் அற்புதமே செய்யலை, பெரிய அற்புதம் எதுவும் செய்யலை. சும்மா சொல்லாத, அப்படியே ஜீசா என்ன விட்டுருவோம். நானும் 3வது எரேமியா சின்ன வயசில் அழைச்சாரு. அவர் முதல்ல சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் கூட இருப்பேன், உன்னை எழுத்தவில்லை நான் எடுத்துப்பேன். ஒரு சைடில் வர 9 வயதில் போடுப்பாங்க. ஆனால் அடிக்கிறாங்க இவங்கெல்லாம். உடனே சொல்லிட்டான், இனிமேல் நான் பிரசங்கம் போட மாட்டேன். என்கிட்ட ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்ன சார் 6 மாதமாக வரலன்னு. நான் ஜீசஸ் பைபிள் ஹாஸ்டலில் ஜோம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கோமா சொல்லிட்டேன் பிரதர். இப்போ அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன் இன்றைக்கி தான். நோ, இட் இஸ் பாசிபிள். எரேமியா சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், எல்லா சிஷ்யர்களும் 3.5 வருஷம் இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க தடியன்னு இல்லையா? கடைசியில் ஜீசஸை வச்சு ராங் ரன்னில் தள்ள முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து மீன் பிடிக்கிறது. வாங்கடா எல்லாம் மீன் பிடிக்க போகலான்ட்டான். அப்போ நீ வந்து உன் வாழ்க்கையில் உன் கதவு திறக்கல, உனக்கு இதாகலைன்றதுனால குவிட்ஸ்ன்னு சொல்லிட்டாத. இன்னும் இந்த ஆண்டுக்கே இன்னும் 1 வருஷம், இன்னும் 1 மாதம் இருக்கு. எவ்வளோ நான் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்று ஜெபம் மேலே போச்சா, அதுதான் கொஸ்டின். ரைட், அடுத்தது பாருங்க, பேதுரு சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு எந்த இடத்துல பேர் நடக்க அங்கே போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 12:16 சொல்லுகிறது, பேதுரு அந்த வீட்டிலே வாசலில் தட்டி கொண்டே நின்னான். அவன் திரும்பி போகல. அது கதவுனா இப்போ இதுதான் கதவு, கீழே இருக்கிறது தான் வாசல். அவன் வாசல்லேருந்து தான் தட்டுறான். இங்கே உள்ள இருக்கிறவங்க கேட்கல. உள்ளே இருக்கிற வேலைக்காரி பார்க்குறான். பார்த்துட்டு அவரா பேதுரு வந்துட்டாருன்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பைத்தியக்காரின்றாங்க. நீ எப்போவுமே பாருங்களேன், ஒரு நல்ல டிக்னிஃபைடாக இருக்கிறவங்க ஒரு ஏழை ஊழியக்காரன் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டாங்க. 1000 பேரை பார்த்துருக்கேன். இப்போ இங்கெல்லாம் சில பேர் போனால் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு முதல் டவுட், இவர் தான் அவரா அப்படின்வாங்க. ஒரு அம்மா ஒரு நாள் வந்தாங்க, வந்துட்டு ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு இது பாருங்கள், யோசிச்சு பார்த்து என்னுடைய பார்க்குறாங்க. அப்போ சொன்னேன், என்ன சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை இதில் இருக்கிற ஃபோட்டோ நீங்களும் பார்த்தா வேறு மாதிரி இருக்கீங்களேன்னு. நான் சொன்னேன், இது கல்யாணம் போது எடுத்த ஃபோட்டோ, அதில் அப்படி தான் இருந்தேன், இதை விட அழகாக இருந்தேன். ஓ அப்படியா, நான் வேறு யார்கிட்டயாவது வந்து ஜெபிச்சு கூடாதுன்னு பயந்துட்டேன். பாருங்கள், அப்படி இருக்கேன் உங்களுக்கு அதை. சரி, அடுத்தது பாருங்கள்,
ஒரு கதவு இருந்தது, அதை திறக்கவே முடியாது. அவனே அடிபட்டு மாட்டி தொங்க விட்டுருக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாட்டு தான். ஏதோ ஒரு பாட்டு பாடுறான், கை தட்டி கதவு தந்துடுச்சு. தேவதூதன் வந்து டம்முன்னு இறங்கினான். ஒரே டைமில் எல்லா கதவும் திறந்துருச்சு. எவன் அடித்தானா வந்து கூப்பிட்றான், சார் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அடுத்தது வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, ஒரு டைம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கதவுகள் திறக்கும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை சங்கிலி போட்டு ஒடுக்கினார்கள், அவனுடைய பிராணன் இரும்பிலே அழைப்பட்டிருந்தது, தேவ வசனம் அவனை புடமிட்டது, நாளொன்று வந்தபோது ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுவித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கூத் நிக்கில்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் நிக்சன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் வந்து வாட்டர் கேட் ஸ்கேண்டலில் மாட்டின உடனே இவரையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. இவர் நல்ல விசுவாசி, அழுதுனே இருந்தாராம். ஒரு நாள் ரொம்ப வந்து ஏசாவை ஜீசஸை திட்டினாராம். கண்டபடி திட்டிட்டு படுத்துட்டார். ஒருத்தன் கலந்து கழுத்து தட்டினா வந்து, சார் என்ன ஒரு லெட்டர் வந்துருக்கு பாருங்கள். பார்த்தா நீ வந்து நிரபராதி நிரூபிக்கப்பட்டுச்சு, நீ வந்து விடுதலை அடையலாம். நான் அவர் பட்டு சொன்னார், நீங்கள் போய் எடுத்துகிட்டு போயிடு, நீ படுத்துட்டு ஓன அழுதாரான். ஜீசஸ் இவ்வளோ நாள் கழிச்சு நான் தான் உனக்கு திட்டினேன், என் திட்டின தண்டனை நான் இங்கே இருந்து இப்படியே செத்து போயிடுறேன், என்னை விட்டுருங்க. உன் வாழ்க்கையிலே சொல்லுவாங்கல்ல, perhaps the last key opens your lock. இன்னும் கூட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. எனக்கு ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர் எப்போ பெரிய கஷ்டம் சொன்னால் அந்த ஆள் தெரியாதுல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த ஆள் சொல்லுவான், ஸ்கை இஸ் நாட் கோயிங் டு ஃபால் அப்படின்வான் கூலா. அப்படி தான் நான் கூட சில பேருக்கு சொல்கிறது. அதனால என்னங்க மேலே வாழன்னு விழுந்துருமா விடாது, அதனால் குவிட்ஸ்ன்னு சொல்லிடாத. ரைட்? ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் ஒரு சின்ன சம்பவம் சொல்லிருக்கு, அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. கொஞ்சம் சீஷியில் பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க. ஏஞ்சல் வந்தான், அவன் அது சாவி எடுத்து வந்து அந்த கேட்டெல்லாம் திறந்து கூட்டின்னு போயிட்டு நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணிட்டான்னு விட்டு போயிட்டான். ஆண்டவரால் அது முடியும். ரெண்டாவது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினா. சிறையிருப்புன்றது கேப்டிவிட்டி தான், இட் இஸ் நாட் அ பிரிசன். உனக்கு எங்கேயுமே போகாதபடி சாத்தான் கட்டிட்டானா அதுதான் சிறையிருப்பு. மூணாவது, கோரேசு சொன்னார் இல்லையா, நீ என் வேலையை செய்ய, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை நான் கொடுப்பேன். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. பூலோகத்தில் எதை நீ கட்டினாலும் பரலோகத்தை திறக்கும். ஏன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு திறவுகளை கொடுத்துருக்கிறார். சாத்தான் மேலே கிரியை மேலே கொடுத்து உனக்கு கிரியை கொடுத்துருக்கிறார். அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீ சோர்ந்து போகாதே. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் இல்லாமல் இப்போதே என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுத்த ஆவியே அனல் மூட்ட, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவ அருள் செய்யும். எல்லாம் எழுந்திருப்போம்.